லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். இங்க திருநெல்வேலியில 50.23% வாக்குகள் அதிமுக வாருன்னு சொன்னார். நயினார் நாகேந்திரன் சென்ற முறை பாஜக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதில் இருந்து பார்த்தோம்னு சொன்னா அப்படி பார்க்கக்கூடாது. போன முறை அவர் பாஜகவா பார்க்கல மக்கள். பழைய அதிமுக எம்ஜிஆர் ஆளு, அவருடைய காலில் கூட எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கார். இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்களெல்லாம் கூட்டியாந்து பாஜகவினுடைய கொடி இல்லாமல் ஊழியர் கூட்டம் நடத்தினார். அந்த அளவுக்கு வாங்கினது. இந்த முறை அவருக்கு 50 விழுக்காடு வரும் என்பது ஒரு ஆச்சரியமான செய்தி. மறவர் சமூகத்திற்குள் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் ஆயிருக்காங்க. அதனால நாள் ஆக ஆக இந்த பாஜக அதிமுகவுடன் ஒட்டி வர வர இது எஃபெக்ட் கொடுக்கும். நாங்குநேரியை பொறுத்தவரை அதிலும் கூட எப்படி வரும் என்பது கேள்விக்குறி. ராதாபுரத்தை பொறுத்தவரை அப்பாவு நேரடியாக இந்த முறை நிற்க மாட்டார் நினைக்கிறேன். அவர் பையன் எலெக்ஷன் நிற்கிறார் தெரியாது. ஆனாலும் அங்கே நடந்திருக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்கள் மத்தியில் என்ன பெரிய கெட்ட பேர் இருக்குது திமுகவுடைய போக்குக்கு. சமீபத்தில் உள்ள குவாரி விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய முதலாக நிற்குது. மக்களுக்கு வெறுப்பு வருது. இதையெல்லாம் சேர்ந்து தான் பார்க்கணும். இன்பதுரை சேஃபாக மாநிலங்களவை உறுப்பினர் ஆனதுனால இறங்கி வேலை செய்ய முடியும். CSI வாக்குகளை முதற்கொண்டு அதிமுக இழுத்து போட்டு அது ஒன்று பார்க்கணும். அதே சமயம் தென்காசியில் சங்கரங்கோயிலில் இது 38 விழுக்காடு போட்டிருக்காங்க. அது சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் என்பதையும் சேர்த்து திமுகவுக்கு மேலே உள்ள ஆன்டி இன்கம்பன்சி என்றது ஒர்க் அவுட் ஆகும். பாரம்பரியமாகவே என்ன தேவேந்திர வேளாளர் அதிகமாக இருப்பது, அவர்கள் சங்கரங்கோயில் அதிமுகவுக்கு தான் என்பதனுடைய தொடர்ச்சியாக வந்திருக்கலாம். வாசுதேவனூரத்தை பொறுத்த சிட்டிங் MLA மதிமுக டாக்டர் இப்பொழுது நிறைய எதிராக அவருக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால என்ன அதில் அதிமுக என்பது முதன்மையாக இதில் போற்றப்பட்டிருப்பது நடக்க வாய்ப்பு இருக்கு. கடையநல்லூரில் குட்டியப்பா MLA இருக்காரு என்ன கிருஷ்ணமுரளி. ஆனாலும் இறங்கி வேலை செய்கிறார். அவர் கெட்ட பேர் அதிகம் இல்லை. எம்ஜிஆருக்கு இன்னமும் ஓட்டுருக்கு அங்க. அதே மாதிரி தென்காசியை பொறுத்தவரை முடியலையே. தென்காசி ஆலங்குளம் இருக்கு. தென்காசியை பொறுத்தவரை அதுல இப்பொழுது இருக்கிற பழனி நாடார் என்பதற்கு அங்கு பேரே இல்லை காங்கிரஸுக்கு. அதனால காங்கிரஸ் மீண்டும் கேட்டார்கள் என்றாலும் என்ன அது அதிமுகவுக்கு சாதகமாக போகும் என்ற நிலை. ஆலங்குளத்துல ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் வெற்றி பெற்றது என்பது மனோஜ் பாண்டியன் வெற்றி பெறவில்லை அதிமுக சார்பாக என்பதாக இருந்தாலும். ஏன்னா அங்க பூங்கோதைக்கு எதிராக வேலை செய்யணும்னு அங்க சிவபத்மநாபன் மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி, அவர் அதே மாதிரி பூங்கோதை தம்பியும் சரி எல்லாரும் சேர்ந்து ஹரிநாடாரணி பாட்டி ஆக கடிசமான வாக்குகளை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனாலதான் வெற்றி பெற்றது. அதனால இப்பவும் பூங்கோதை டீம் மனோஜ் பாண்டியன் என்பது கொண்டு திமுக நிறுத்துதா என்ற விஷயம் எல்லாம் சேர்ந்து கேள்விக்குறியா இருப்பதனால அதிமுகவுக்கு அதிகமாக தெரிகிறது.